சட்னிக்கு தேவையான பொருட்கள்: மிளகு தக்காளி 1 கைப்பிடி, 2 கைப்பிடி, பெரிய வெங்காயம் 2, ஒரு 2-3 துண்டு இஞ்சி, 2 கட்டி பூண்டு உரித்தது, தேங்காய் 1/4 மூடி, உளுந்து 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, மிளகா வத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ப 10-15, தக்காளி நல்ல பழமாக 3 பழம் சிறு பழம் வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு பருப்பு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும், ஒரு கடாயை வச்சுக்கணும். இதில் எண்ணெய் ஆயில் விட்டுக்கணும். ஒரு 50 எண்ணெய், 50 மில்லி. இந்த எண்ணெய் நிறையா ஊற்றி வதக்குனா தான் அந்த கசப்பு தன்மையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். கடுகு பருப்பு சரி வேலை. கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வரமிளகா போடணும். வதக்கலாம், லேசாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வதக்கும்போது இதோட புளி போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா புளியை வதக்குவோம். இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம். வெளியே வச்சு சாப்பிட்டா 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பொடி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்குவோம். அதுலேயே வெங்காயம், வெங்காயம் ரொம்ப வதங்காமல் கொஞ்சம் 3/4 பழத்தோடு இருக்கணும், கண்ணாடி பழம். அப்போ தான் அந்த கீரைக்கும் அதுக்கு வெங்காயத்துக்கும் அரைக்கும்போது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. போதும், 3/4 பழத்தில் இதில் வதங்கினா போதும். இப்போ இதிலே தக்காளி. இப்போ ஐஸ்கிரீம் வதக்கி நல்லா வதக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கல் போட்டு வதக்கணும். அந்த நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சா? இப்போ தேங்காய் போட்டுக்கணும். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ இதுலேயே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல கீரை, இதையே போட்டு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் ஐஸில் இதில் வச்சு நல்லா வதக்குவோம். கொஞ்சம் தண்ணியிலேயே எல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கீரையில் உள்ள தண்ணியே
நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கீரை வந்து பச்சை கலர் மாறாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம். அரைக்கலாமா? ஒரு நிமிஷம் தான். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைப்பட்டு பார்ப்போம். கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு அதே கடாயை வச்சுட்டு இதை எடுத்துரு. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டு எடுத்து வச்சுருங்க. கடலைப்பருப்பு சிறிதளவு, அதுக்கு சிம்மில் வச்சு கருவேப்பிலை சிறிதளவு, அரைச்சி வச்சுருங்க மிளகு தக்காளி சட்னியை லைட்டாக ஜாரை கழுவியே நான் சிறிதளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பைசனில் வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஏன் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். சுகருக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.